பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு நாள் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, யாரெல்லாம் ஆண்டவர் தண்டிக்கிறாரோ அவங்களாம் பாக்கியவானா இருப்பேன்னு சொல்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் இருக்குதா? பயப்படாதீங்க, பாக்கியவானா உங்களை மாற்ற போகிறார். யோபுடைய வாழ்க்கையில் அப்படி தாங்க இருந்தது. யோபு ஒரு மனுஷன் ஆசீர்வாதமான ஐஸ்வரனாக இருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாருங்க. எவ்வளோ வேணும் பண்ணுங்க, அவன் உயிர் எடுக்காதீங்க, ஆனால் ஆசீர்வாதமாக அவன் நடத்த போகிறேன்னு நினச்சி யோபுடைய வாழ்க்கையை முன்னிலைமை பார்த்துரும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக நடத்தினாருங்க. உங்களை நடத்துறதுக்கு தாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. பயப்படாதீங்க. இவ்வளோ பிரச்சனை வருது, கடவுள் கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா அப்படின்லாம் பேசுவீங்க. ஏன்னா பிரச்சனை அப்படியேப்பட்ட நெருக்கிற காலம். யோபுடைய வாழ்க்கையில் நெருக்கும் போது கூட ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசலை. அவன் மனைவி கூட சொன்னாங்க, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடுன்னு சொன்னாங்க. அப்போ கூட தேவனை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. உத்தமனாக இருந்தான். பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவன் பிரச்சனைலாம் மாறி அவன் எழுந்து போனதை ரெட்டிப்பாக கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் தேவனுக்காக உண்மையாக இருங்க. யோபு காட்டிலும் உங்களை அற்புதமாக நடத்த அவர் ஆசீர்வதித்து வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.